கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10வது அதிகாரம் 24 முதல் 33 வரை உள்ள இறை வசனங்கள். இதில் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று நமக்கு தைரியம் சொல்கிறார். குறிப்பாக இதோ ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மாத்திரம் கொல்லுபவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நற்செய்தி பணி செய்யும்போது நாம் உடலை கொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு, நாம் இறந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் அதுக்கு பயப்படாமல் நம் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவர், அதே போல் நரகத்திலே ஆத்மாவையும் உடலையும் அழிக்க வல்ல இயேசு கிறிஸ்துக்கே பயப்பட வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக துபாயில் ஒரு முறை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம், ஹாஸ்பிட்டல் விசிட். ஒரு சில மக்களை பார்த்து அங்கே ஜெபிப்பதற்காக நாங்கள் ஒரு சில சகோதரர்கள் சென்றிருந்தோம். துபாயிலெல்லாம் பயங்கரமான ரூல்ஸ் ரொம்ப கெடுபடியாக இருக்கும். யாராவது நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் கூட்டு போய் ஜெயிலில் போட்டு இந்த நாட்டை விட்டு அனுப்பி விடுவார்கள். இந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் பயந்து ஒவ்வொரு மக்களை கேட்டு அவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி யாராவது இப்படி ஜெபிக்க வேணும்னு சொல்கிற மக்களை மட்டும் ஒரு 6-7 பேரை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். முறையாக நாங்கள் ஜெபித்து வெளியில் வரும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு வந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரோடு ஆண்டவர் பேசினார். அந்த சகோதரிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், உங்களை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, ஆண்டவருக்காக நம்ம அவர் சொன்ன ஒரு காரியத்தை போய் பண்ணிட்டு வந்திருக்கோம், கடவுள் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஜீசஸ் சொன்ன வார்த்தை இதுதான், ஆதி திருச்சபையிலே என்னுடைய மக்கள் எனக்காக உயிரை கொடுப்பதற்கு பயப்படவில்லை, ஆனால் இன்று நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்கள். ஒரு இடத்துல போய் நற்செய்தி அறிவிக்கும் போது அங்கே ஆபத்து வந்துட்டால் என்ன பண்ணுறது, தூக்கி நம்மளை ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறது, இந்த நாட்டை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. இதுக்கு ஒரு அருமையான ஒரு பேரையும் நீங்கள் கொடுக்குறீங்க. கேட்டால் நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நீங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைகளுக்கும் நீங்கள் பயப்படுவதனால்தான். எங்கே நம்ம செல்வத்தை இழந்து போயிடும், எங்கே நம்முடைய உயிரை இழந்து போவோம் பயந்துட்டு நற்செய்தி அறிவிக்க பயந்து கொண்டு என்ன சொல்கிறோம், ஞானத்தோடு நடந்து கொள்கிறோம்னு சொல்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களைப் போல உயிருக்கு பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடன் ஜெபிப்போம், அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். உயிருக்கு பயப்படாமல் அச்ச நடுக்கம் இல்லாமல் தைரியத்தோடு இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆமென்.